Hello my dear students and parents, welcome to Janus NEET Tamil. MCC லேந்து ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டீஸ் மெயினாக யாருக்காகன்னு பார்த்தோன்னா, நீங்கள் MCC ஆல் இந்தியா கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, தெரியாமல் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் டைம் ஃபெசிலிட்டி ஃபார் அன்லாக்கிங் ஆர் ரீசெட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் அவைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான நோட்டீஸ் தான் அது. ஸோ இது எப்படி பண்ணணும், யார் யாரெல்லாம் இதை பண்ணலாம் அண்ட் இதுக்கான டைம் பீரியட் என்ன, இதை பற்றி எல்லாமே நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு காலேஜஸ் எந்தெந்த காலேஜஸ்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு அப்ளை ஃபார் செக்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் எந்தெந்த காலேஜஸ்லாம் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அது எல்லாத்தையும் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் டிக் பண்ணிட்டீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எய்ம்ஸ் ஜிப்மரை டிக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங்கில் எய்ம்ஸ் காலேஜ் ஜிப்மர் காலேஜ்லாம் ஆட் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி வந்துட்டு ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் அதையுமே டிக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது சாய்ஸ் ஃபில்லிங்கில் வரவே வராது, நம்மளால அந்த காலேஜஸ் ஆட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால அதை கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த போர்ட்டல் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் ஹாஸ் பீன் ஆக்டிவேட்டட் for round 1 of UG Counselling 2026. Hence, those candidates who have inadvertently entered incorrect informations or selected wrong options during registration may rectify the registration details up to 11 AM of 12th August. 12th August மார்னிங் 11 AM குள்ள உங்களால் இந்த ரீசெட் ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயில்டு டெமோவே நான் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம டேரெக்டாக MCCயோட அஃபிஷியல் வெப்சைட் mcc.nic.in குள்ளே போனோம் அப்படின்னா கீழே வந்துட்டு கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாமல் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்டெப் பை ஸ்டெப் டீடைல்டு டெமோ வீடியோ ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் வெல் அஸ் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு இல்லையா, சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம எப்படி ஒரு காலேஜும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு டீடைல்டு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் எந்த ஆர்டரில் ஆட் பண்ணலாம், எய்ம்ஸ் காலேஜஸ் நம்ம எந்த ஆர்டரில் ஆட் பண்ணலாம், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாடுல இருக்கு இல்லையா 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அதை எந்த ஆர்டரில் ஃபில் பண்ணலாம்னு டீடைல்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக போய் அதை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டேரெக்டாக போய் சர்ச்லேயே சாய்ஸ் ஃபில்லிங் ஜானஸ் நீட் தமிழ்னு போட்டிங்க அப்படின்னாலே சாய்ஸ் ஃபில்லிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். இல்லை அப்படின்னா பிளேலிஸ்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா, நம்ம சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் செக்ஷன் இருக்கும். அங்கே தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் 2026ன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த பிளேலிஸ்ட்லேயே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க, அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் தான் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சைன்இன் போர்ட்டல் இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நீட் UG ரோல் நம்பரில் உங்களோட ரோல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேண்டிடேட்டோட பசங்களோட ரோல் நம்பர் போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே செக்யூரிட்டி பின் இருக்கு இல்லையா, இதை என்டர் பண்ணி இங்கே சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் இல்லை இமெயில் ஐடிக்கு OTP வரும். ஒன்ஸ் அந்த OTPலாம் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு உங்களோட டோட்டல் சாய்ஸஸ் எவ்வளோ இருக்குது, ஃபில்லடு சாய்ஸஸ் நீங்கள் ஆட் பண்ணவே இல்லை அப்படின்னா 0ன்னு இருக்கும். சப்போஸ் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் ஏதாவது ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எத்தனை சாய்ஸஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதோட கவுண்ட்டுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து சாய்ஸ் லாக்கிங் ஸ்டேட்டஸ்லாம் அன்லாக்டுன்னு இருக்கும். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாய்ஸ் லாக்கிங்கில் எவ்வளோ மேம் நம்ம கொடுக்கணும், 20 கொடுக்கணும், மினிமம் 30 கொடுக்கணும், அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. எந்த ஒரு அப்பர் லிமிட்டும் கிடையாது, லோயர் லிமிட்டும் கிடையாது. நீங்கள் லிமிட்டே இல்லாமல் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து 5 காலேஜ் கொடுக்குறதுனால கொடுக்கலாம், இல்லை 60 காலேஜ் கொடுக்குறதுனால கொடுக்கலாம், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். பட் வந்து லிமிட்டடாக சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் இப்போ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் இந்த மார்க் எடுத்திருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 600 எடுத்திருக்கேன், எனக்கு இந்த காலேஜ் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த காலேஜில் சீட் கிடைக்கும், ஸோ அதனால் நான் அந்த காலேஜை மட்டும் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு தயவு செஞ்சு அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணிடாதீங்க. உங்கள் மார்க்கை விட கம்மியாக ஒரு காலேஜ் இருக்கும்ல, அந்த காலேஜில் கண்டிப்பாக எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு இருக்கும்ல, அதையும் சேஃபர் ஜோனுக்கு நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான காலேஜ் அதுக்கு கீழே அந்த காலேஜையும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் காலேஜுக்கு மார்க் கிடைக்காதுன்னு ஒரு காலேஜ் இருக்குல்ல, டாப் காலேஜ், அந்த காலேஜையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த அவைலபிள் சர்வீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் அன்லாக்கிங் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணணும். நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் ரிஜிஸ்ட்ரேஷன் அன்லாக்கிங் ரீசெட்லாம் நம்ம பண்ணணும். நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு இதெல்லாம் தேவையில்லாமல் பண்ணாதீங்க.
நிறைய பேர் மெயினாக இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அன்லாக்கிங் பண்ணுறதுக்கான ரீசனே இந்த அப்ளை ஃபார் செக்ஷன் இருக்கும் இல்லையா. ஸோ இதில் காலேஜஸை செலக்ட் பண்ண மறந்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா 15% இருக்கும். தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் இதை தான் டிக் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் சீட் எய்ம்ஸ் ஜிப்மர் பிஹெச்யூலாம் இருக்கு இல்லையா. நீங்கள் எய்ம்ஸ் ஜிப்மர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணல அப்படின்னா இந்த காலேஜஸ் வராது. அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் டிக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே வரும். சப்போஸ் நீங்க டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கிளிக் பண்ணாம பேலன்ஸ் இருக்கக்கூடியது கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்க கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸ் வந்து 5500 வரும். இல்ல நீங்க ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ்ல வரீங்க அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு 10,000 பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நான் சொன்னேன் இல்லையா, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பேலன்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் டிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து 2,05,000 பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அது ஒரு மேஜர் மிஸ்டேக்கா இருக்கும். அதே மாதிரி கேட்டகரி இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்டகரி வந்துட்டு ஓபிசி கேட்டகரியாக இருப்பீங்க, இல்லை எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருப்பீங்க, மறந்து போய் நீங்கள் தெரியாதனமாக ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் சீட்ஸை மட்டும்தான் உங்களால் எடுத்துக்க முடியும். உங்களுக்கு கேட்டகரி வைஸ் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன்ஸ் அவைலபிளாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அன்லாக்கிங் ரீசெட் பண்ணி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இங்கே அவைலபிள் சர்வீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் அன்லாக்கிங் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சொல்லியிருக்க விஷயத்த நல்லா தரவா படிச்சுக்கோங்க. திஸ் இஸ் த ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி for resetting option to be exercised by the candidate and window will be opened only once for the reinitialization. ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் டைம் மட்டும்தான் உங்களால் அதை ரீசெட் பண்ண முடியும். திரும்பலாம் ரீசெட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதுதான் ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆல்சோ கேண்டிடேட் வில் ஹாவ் டு பே அடிஷ்னல் ஃபீஸ் ஆஃப்டர் மேக்கிங் டிசையர்ட் சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஓபிசி கேட்டகரியில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஓபிசிக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 5,500 நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த ஃபீஸ் பண்ணியிருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஓபிசி நீ க்ரீமி லேயரில் இருந்துட்டு ஓபிசி நான் க்ரீமி லேயர்னு போட்டுட்டீங்க தெரியாம, இப்போ நான் ஜென்ரலுக்கு மாற்ற போறேன்னு சொன்னீங்கன்னா ஜென்ரலுக்கான ஃபீஸை தான் நீங்கள் பே பண்ணி திரும்ப அகைன் பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான அடிஷ்னல் ஃபீஸ் கண்டிப்பாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களான்றது தான் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஐ எம் willing to proceed for the registration unlock of the data and consciously taking the option of resetting of my data. In future, I will not claim against my previous filled up choices of institutional all quota selection. Counselling committee will not be responsible for my decision of resetting of data. இப்போ நீங்க ரீசெட் பண்றீங்க அப்படின்னா முழுக்க நான் தெரிஞ்சு தான் ரீசெட் பண்றேன், நான் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால தான் நான் வந்துட்டு ரீசெட்டே பண்ணணும்னு நினைக்கிறேன், இதுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐ அக்ரி டு அன்லாக் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுங்க. சப்போஸ் இல்லை இதெல்லாம் இல்லை நான் தெரியாதனமா இந்த போர்ட்டலுக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா ஐ டு நாட் அக்ரி டு அன்லாக் ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேக் போயிடும். இப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ஐ அக்ரி டு அன்லாக் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை கொடுத்து தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஸ்டார்டிங்கில் நம்ம கொடுத்தோமோ ரிஜிஸ்ட்ரேஷன் டைமில் அது எல்லாத்தையும் அகைன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இட் வில் டெலீட் த ப்ரீவியஸ்லி சப்மிட்டட் சாய்ஸஸ் இருக்கு இல்லையா. நீங்கள் இதுக்கு முன்னாடி சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணியிருந்தாலுமே அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்னென்ன காலேஜஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே டெலீட் ஆயிருக்கும். ஸோ ஆஃப்டர் அன்லாக்கிங் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இட் வில் பி எசென்ஷியல் ஃபார் த கேண்டிடேட் டு கம்ப்ளீட் த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அண்ட் சப்மிட் த ஃப்ரெஷ் சாய்ஸஸ் இஃப் required. Failing which candidate will not be considered in seat allocation process. For example, நீங்கள் வந்துட்டு ஒரு 30 colleges fill பண்ணியிருக்கீங்க, பட் 31st காலேஜ் ஃபில் பண்ணும்போது தான் டீம்டு யூனிவர்சிட்டியை நீங்கள் கொடுக்காதான் ஞாபகம் வந்திருக்கு. ஐயோ நம்ம டீம்டு யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணலையே, காலேஜே வரமாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு பே பண்ணி அன்லாக் பண்ண போறீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் 30 சாய்ஸஸ் காலேஜஸ் ஃபில் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே வேனிஷ் ஆயிருக்கும், எல்லாமே டெலிட் ஆயிருக்கும். நீங்கள் அகைன் நியூவாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அகைன் நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட்டாக நம்ம அகைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆத்தென்டிகேஷன் ஃபார்ம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம், குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், அப்ளை ஃபார் செக்ஷன் இருக்கும், கான்டாக்ட் டீடைல்ஸ், உங்களோட டாக்குமெண்ட், பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் முடிச்சு அகைன் ஃபைனல் சப்மிட் கொடுத்தா தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்ப சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வேண்டியதான். சப்போஸ் நீங்கள் இன்னுமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா ஆகஸ்ட் 12 வரைக்குமே டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. நீங்கள் புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன மிஸ்டேக்ஸை தயவு செஞ்சு
செஞ்சு பண்ணிடாம இருங்க. நான் ஆல்ரெடி டெமோ வீடியோவும் ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியர் கட்டா இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கிளியர் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலிஸ்ல யாராவது நீட் கவுன்சிலிங்ல இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ஐயோ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேனே எனக்கு வேற ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் வந்து கவலைப்பட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றது தெரியாமலே இருக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். See you all.